friends, welcome to our channel Ammi Chutney. இன்னைக்கு Taste of Tuesdayல கோவக்காய் காரக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போறோம். இந்த கோவக்காய் காரக்குழம்பை ஃபர்ஸ்ட் டைம் நான் வடலூர்ல இருக்கிற ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டேன். ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. கோவக்காயில காரக்குழம்பு இவ்வளோ டேஸ்டா வைக்க முடியுமான்னு. ஸோ நான் வீட்டில் வந்து ட்ரை பண்ணேன். கிட்டத்தட்ட அதே டேஸ்டோடையே கோவக்காய் குழம்பு ரொம்பவே சூப்பராக வந்திருந்தது. நீங்களும் இது வரைக்கும் கோவக்காயில் காரக்குழம்பு ட்ரை பண்ணதில்லைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது அந்த கோவக்காய் காரக்குழம்பு செய்கிறதுக்கு 15 கோவக்காயை இது மாதிரி 4 பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போது கோவக்காயில் எண்ணெயில் சேர்த்து டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் சாப்பிட்ட அந்த ஹோட்டலில் கோவக்காயை வத்தலாக தான் அந்த குழம்புல சேர்த்துருந்தாங்க. கோவக்காய் வத்தலுக்கு பதிலாக கோவக்காய் இது மாதிரி டீப் ஃப்ரை பண்ணி சேர்த்துட்டோன்னா கிட்டத்தட்ட அதே டேஸ்ட் நமக்கு கிடைச்சிரும். அதனால் ஃப்ளேமை ஹையில் வச்சு கோவக்காய் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். கோவக்காய் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, எடுத்துடலாம். கோவக்காய் ஃப்ரை பண்ண இந்த எண்ணெயவே நம்ம குழம்பு தாளிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு புளியை தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கோம். புளி ஊறினதும் இதை கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். புளி அளவை குறைச்சிட்டு தக்காளி கொஞ்சம் கூடுதலாக சேர்த்து செஞ்சோன்னா கூட இந்த குழம்பு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ தாளிப்புக்கு கோவக்காய் ஃப்ரை பண்ண அந்த எண்ணெயிலேருந்து பாதி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக வடகம் இருந்ததுன்னா வடகம் சேர்த்து கூட தாளிப்பு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், 10லேருந்து 15 பல் பூண்டு, வாசனைக்காக ஒரு கொத்து கறிவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய நாட்டு தக்காளியில் சேர்த்துக்கலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி புளியோட அளவை குறைச்சிட்டு தக்காளி இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்து கூட இந்த குழம்பு செய்யலாம். இன்னும் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போது வெங்காயம் தக்காளி வதங்கினதும் கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணி இதில் சேர்த்துடலாம். அடுத்து இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் இதில் 3 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன். இந்த சாம்பார் பொடியில் காரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதனால் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் குழம்பு நல்லா கொதிக்க வச்சிடலாம். குழம்பு இது மாதிரி நல்லா கொதி வந்ததும் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற கோவக்காயெல்லாம் இதில் சேர்த்துடலாம். கோவக்காயை குழம்புல சேர்த்துட்டு மறுபடியும் இதை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சிடலாம். அப்போ தான் கோவக்காய் அந்த புளி காரத்தெல்லாம் உறிஞ்சிட்டு நல்லாயிருக்கும். அடுத்து இந்த கோவக்காய் காரக்குழம்புல சேர்க்கறதுக்காக தேங்காய் துருவலோட 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகமும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம். அதிகமாக சேர்க்க தேவையில்ல, ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் விதை இருந்தால் போதும். இப்போது குழம்பும் நல்லா கொதிச்சிடுச்சு. கோவக்காய் புளி காரத்தெல்லாம் உறிஞ்சிட்டு நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போது இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். தேங்காய் விழுதை சேர்த்து குழம்பு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க தேவையில்ல. இதை நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ நமக்கு ரொம்ப சிம்பிளான டிஃப்ரெண்ட்டான கோவக்காய் காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த கோவக்காய் காரக்குழம்பு தண்ணியாக இல்லாமல் அதே டைமில் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். எனக்கு பிடிச்ச இந்த கோவக்காய் காரக்குழம்பு உங்களுக்கும் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இந்த கோவக்காய் காரக்குழம்பு ரைஸ்க்கு மட்டும் இல்லை, இட்லிக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியான இந்த கோவக்காய் காரக்குழம்பை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு அனுப்புங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.